கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் கொலோசையர் 3:13. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:13. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏசப்பா நம்மளை மன்னித்தது போல் ஒருவருக்கொருவர் நம்ம மன்னிக்கணுமா? ஆமென். உங்கள் ஆசீர்வாதம் தடைப்படுறதுக்கான காரணம் இதுவாக இருக்கலாம். யார் மேலேயாவது இருக்கிற ஒரு கஷ்டம், கோபம், கசப்பு, இது எல்லாமே நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறார், நான் உன்னை மன்னித்தல மகனே, மகளே, நீ அதே போல் எல்லாரையும் மன்னிச்சிடு அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. உங்களை பார்த்தா சொல்கிறாரு, ஒரு பாரத்தோடு இருக்கிறீங்களே, ஐயோ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டாங்கன்னா இவங்க மேலே கோபமாக இருக்கிறேன், இவங்க நான் வாழ்க்கையில் மன்னிக்கவே மாட்டேன், என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை குறித்து நீங்கள் மனஸ்தாபப்பட்டு கோவப்பட்டுட்டு இருக்கலாம். ஏசப்பா என்னைக்கு சொல்கிறார், அவங்கள மன்னிச்சிடு, நீ கோவப்படாது, அவங்கள மன்னிச்சிடுனா உனக்காக நான் நியாயம் செய்வேன் ஏசப்பா சொல்கிறார். ஆமென். நான் உன் தப்பை மன்னிச்சல, அந்த மாதிரி மன்னிச்சிடுன்னு ஏசப்பா சொல்கிறாரு. உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. கொஞ்சம் யோசிங்க, ஏசப்பா நம்ம பண்ண தப்பெல்லாம் மன்னிக்கலை அப்படின்னா நம்ம என்ன ஆகிருப்போம்? இந்நாள் வரைக்கும் நம்ம இருந்திருப்போமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஆனால் ஏசப்பா நம்ம பண்ண தப்பை எல்லாவற்றையும் மன்னித்து அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்மளும் அப்படி தான் மன்னிக்கணும். ஏசப்பா அப்படி தான் மன்னிக்கவும் சொல்கிறாரு. மன்னிங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற இந்த காரியத்தை எடுத்து போட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.